கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவரது அருளாலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையாலும் ஆண்டின் பொதுக்காலம் 3வது ஞாயிறிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எதிர்பாராத மழை, குளிர் இவைகளோடு கூட சற்று கடினமாக நின்றும் உட்கார்ந்தும் இந்த பேராலயத்திலே நீங்கள் இந்த திருப்பலியை காண வைத்த ஆண்டவருக்கு முதற்கண் நன்றியை சொல்லுவோம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மை தொலைநோக்கு பார்வையில் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய நற்செய்தியின் பின்னணியை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் படித்தது மத்தேயு எழுதிய நற்செய்தி 12லிருந்து 23 வரை. இதற்கு முந்தைய பகுதி ஆண்டவர் தன்னுடைய சோதனைகளை மேற்கொண்டதை பார்க்கிறோம். சோதிக்கப்படுதல் என்ற அந்த பகுதியை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீயோனை சாத்தானை வென்று வெற்றி வீரராய் கலிலேயாவுக்கு சென்றதும் இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே வெற்றி வீரராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் தன்னுடைய முதல் நற்செய்தி பணியை ஆரம்பிக்கின்றார். இன்றுதான் அவர் தன்னுடைய நற்செய்தி பணியை ஆரம்பிக்கின்றார். நற்செய்திக்கு வருவோம். நற்செய்தியை 3 பிரிவுகளாக பிரித்து எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, இயேசுவின் பணி ஆரம்பம். 2வது, இயேசுவின் தொலைநோக்கு பார்வை. 3வது, இந்த தொலைநோக்கு பார்வையில் நம்முடைய பங்கு என்ன, இயேசு நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார். 1, இயேசுவின் பணி ஆரம்பம். வெற்றி வீரராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக தனது விண்ணக பணியை இறையாட்சி பணியை ஆரம்பிக்கின்றார். மத்தேயு ஆரம்பத்திலேயே இயேசுவின் பணி, இயேசு யார், அவரது விண்ணக பணி என்ன, யார் யாரெல்லாம் இந்த பணியில் யார் யாருக்காகெல்லாம் இந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அவர் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்துகிறார். சற்று விரிவாக பார்ப்போம். இயேசுவின் நற்செய்தி பணி, விண்ணரசு பணி 2 கோணங்களிலே பார்க்கப்படுகிறது. ஒன்று, அவர் கொடுக்கின்ற இந்த பணி அனைவருக்கும் உரியது. 2வது, முழு மனித விடுதலையையும் இது தருகிறது. அனைவரும் இதில் பங்கெடுக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார். அனைவருக்கும் உரியது என்பது எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது? இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே ஏசாயா புத்தகத்திலிருந்து ஒரு சில வாக்கியங்களை மத்தேயு எடுத்து கூறுகிறார். பல நாடுகள் அதிலே சொல்லப்பட்டு இருக்கின்றன. இவ்வாறு பல நாடுகள் சொல்லப்பட்டதனுடைய உட்பொருள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது இந்த நாட்டின் கூட்டமைப்புகள் உலகை சுட்டி காட்டுவதாக இருக்கின்றன என்பதை சுட்டி காட்டுகிறார். உலக நாடுகள், புவியியலில் எல்லா நாடுகளையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் சொல்லப்பட்டிருக்கின்ற, இன்றைய நற்செய்தியிலே கூறப்பட்டிருக்கின்ற எல்லா நாடுகளையும் ஒன்றிணைக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு ஒரு உலகத்தையே காட்டுவதைப் போல அடையாள விதமாக ஏசாயா சொல்லுகின்ற அந்த உலகம், அவர்களுக்கு தெரிந்த அந்த உலகத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. 2வது, முழு மனித விடுதலையை குறிப்பதாக நாம் பார்க்கிறோம். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், ஏசாயா சொன்ன அதே 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற, மத்தேயு எடுத்து கையாளுகின்ற அந்த பகுதியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலில் இந்த நற்செய்தி ஏசாயா காலத்தில் வாழ்ந்த அந்த நாடுகள் அனைத்திற்கும் ஆண்டவர் இருக்கிறார். அனைவருக்கும் அவராக அவர் உள்ளிழுத்து ஒரு கூட்டமைப்பாக வைத்திருக்கிறார். இப்பொழுது அந்த கூட்டமைப்பிற்குள், நமக்கு தெரிந்த அந்த உலகத்திற்குள் இப்பொழுது முழு மனித விடுதலையை தருகிறார் என்று 2வதாக சொல்லுகிறார். காரிருளில் இருந்தவர்கள் பேரொளியை கண்டார்கள். இது ஒன்று.
2 அதிலேயே சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் சுடரொளி அவர்கள் மீது சுடரொளி ஒளிர்ந்தது உதித்துள்ளது என்று காரிருள் பேரொளி சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மீது கடவுளின் சுடரொளி உதித்தது என்று சொல்லுகிறார். இதுதான் முழு மனித விடுதலை. இதை சற்று விரிவாக பார்ப்போம். விளக்கம் சொல்லாமலேயே எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உருவகத்தை ஆண்டவர் இங்கு மத்தேயுவிலே ஏசாயா புத்தகத்திலிருந்து கையாளுகிறார். அச்சம், துன்பம், வேதனை, அவமானம், பயம் போன்ற காரிருளில் சிக்கியிருந்த மக்களுக்கு மகிழ்ச்சி என்ற பேரொளி உருவாகியது, உண்டானது, அவர்களுக்கு தெரிந்தது என்று கூறுகிறார். அதையும் கடந்து அதனுடைய உச்சத்தையும் சொல்லுகிறார். அதுதான் 2வது. சாவின் இருள் சூழ் நாட்டில் இருந்தவர்கள் மீது சுடரொளி உதித்தது. அப்படி என்றால் எல்லாவற்றிலும் உச்சத்தில் இருந்தார்கள். தன்னம்பிக்கையை இழந்த ஒரு நேரம், இனி வாழ முடியாது, எல்லாம் சோர்ந்து போனது, வீழ்ந்து போனது என்று மனிதர்கள் ஒரு இறுதி கட்டத்திற்குள் வந்துவிட்டதாக நினைத்த பொழுது சாவின் இருள் சூழ் அந்த நாடுகளின் மீது பேரொளி உதித்தது என்று சொல்லுகிறார். இல்லை, இன்னும் நீங்கள் வாழ முடியும், வாழ்வதற்கான அருளை, ஆசீரை ஆண்டவர் உங்களுக்கு வாக்களிக்கிறார், உங்களுக்கு தருவார், அச்சப்படாதீர்கள், இந்த அச்சம் மகிழ்ச்சியாக மாறும், கோபப்பட வேண்டாம், எல்லாம் சிறப்பாக அமையும், நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாசகத்தை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் மத்தேயு இயேசுவுக்கு கையாளுகிறார். இந்த நிகழ்வைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா என்று சொல்லக்கூடிய இருள் சூழ்ந்த அந்த பகுதியில் வன்முறைகளும் வெளிநாட்டவர்கள் உள்ளே வருவது முதலில் கலிலேயாவில்தான், அடித்து உதைப்பதும் அவமானப்படுத்துவதும் உச்சக்கட்டத்திற்கு அவர்கள் சாவின் நிழல் சூழ்கின்ற அந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்தவர்கள் இந்த கலிலேயர்கள். ஏனென்றால் வெளிநாட்டு படையெடுப்பெல்லாம் கலிலேயாவிற்கு வந்த பிற்பாடுதான் பிறகு உள்ளே வரும். ஆகவே அப்படிப்பட்ட சூழலில் நம்பிக்கை இழந்தவர்களாக, தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக வாழ்ந்த அவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் இயேசு வழியாக சொல்லுகிறார். இதை விரிவாக நாம் பார்க்கலாம். அதாவது இருள் போக்கும் ஒளியை அனுப்புவதாக கடவுள் வாக்களித்தார். அந்த வாக்களித்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஒளிதான் வியத்தகு ஆலோசகராக, வலிமை மிகு இறைவனாக, என்றும் உள்ள தந்தையாக, அமைதியின் அரசராக இயேசுவால் வெளிப்படுத்தப்பட்டது. அங்கு சொன்ன அது இன்று இவரில் நிறைவேறியது. ஆகவே இவர் அனைத்தையும் போக்கி தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக அனைத்தையும் அடித்து சாகடிக்கப் போகிறார், ஒளியாக இருக்கப் போகிறார். இது உலக மக்கள் அனைவருக்கும் தரப்படுகின்ற செய்தி என்று முதல் தன்னுடைய மறைபரப்பு பணியிலேயே இயேசு சொல்லுவதை மத்தேயு சுட்டி காட்டுகிறார். ஆகவே இயேசு மீட்பர், இயேசு இருள் அகற்ற வந்த ஒளி, அவரே நல்ல ஆலோசகர் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். இப்பொழுது இயேசுவினுடைய பணியை பார்ப்போம். அவர் என்ன செய்கிறார்? தான் ஒளி என்பது அவர் அறிந்திருந்தார். நானே உலகின் ஒளி என்றெல்லாம் அவர் சொன்னதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆகவே இந்த இருள் போக்குகின்ற, பயம், அச்சம் நீக்குகின்ற அவர் எப்படி செயலாற்றுகிறார் என்று நாம் பார்ப்போம். ஆகவே இவர் தன்னுடைய திட்டம், தன்னுடைய தொலைநோக்கு திட்டமாக 2 வைத்திருந்தார். ஒன்று, சீடர்களை தேர்ந்தெடுத்தார். தனக்கு பின் இந்த சீடர்கள் செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சி எதற்காக என்றால், இது ஒரு தொடர் ஓட்டம். இது இவரோடு முடிந்துவிடப் போவதில்லை. இவரே முழு வெற்றியையும் பெற்றிருந்தாலும், ஆனால் மக்களுடைய பாவ இச்சைகளினாலும் அவர்களுடைய தீய செயல்களினாலும் இது மீண்டும் மீண்டும் வரும். ஆகவே இதை அடித்து ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கெல்லாம் தீமை பெருகுகிறதோ அங்கெல்லாம் நன்மை வளர வேண்டும் என்றால் அதற்குரிய ஆட்கள் இருக்க வேண்டும். எங்கெல்லாம் தீயவைகள் பெருகுகின்றன, அநியாயங்கள், அக்கிரமங்கள் பெருகுகிறதோ அந்த இடத்துல நல்லவர்களும் வல்லவர்களும் ஆண்டவர் பெயரால் உழைக்கின்றவர்களும் இருக்க வேண்டும். இது ஒரு தொடர் ஓட்டம். நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், நிறைவேற்றி பிறகு வரும். அதுவரை இந்த உலகத்தை காக்க, அதுவரை இந்த உலகத்தில் போராட
முன்மாதிரியோடு செயல்பட நான் என்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுப்பேன் என்று தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்தார். இந்த சீடர்களை வைத்துத்தான் அவர் எல்லாம் செய்கிறார். முடியும், தாழ்வு மனப்பான்மையில் வாழ்கிறீர்களா, குற்றப்பழி உணர்வில் வாழ்கிறீர்களா, உங்களால் மாற்ற முடியும் என்று அந்த மனமாற்றத்தை பற்றி முதலிலே பேசுகிறார். உங்கள் ஆளுமையை மாற்றுங்கள் என்பதுதான் மனமாற்றம். என்னால் முடியாது, வேண்டாம், தொட்டாசினிங்க மாதிரி இப்போ எல்லாம் திருமணங்கள் எல்லாம் மிக சாதாரணமாக டைவர்ஸுக்கு போகுது. காரணம், எல்லாருமே தொட்டாசினிங்கி. எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டினதில்லை, என்னை யாரும் இப்படி சொன்னதில்லை, அப்படி சொன்னதில்லை என்று ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருவருமே இதில் சமம். ஆகவே தொட்டாசினிங்கி மாதிரி குடும்பங்கள் வீணாகி போகின்றன. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, வாழ முடியும், மனம் மாறுங்கள். மனம் மாறுங்கள்னா பாவிகள் என்ற அர்த்தம் அல்ல, ஆளுமையை மாற்றுங்கள். என்னால் முடியும், ஏன் நான் வாழக்கூடாது, ஏன் நான் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் என்னால் இதை செய்ய முடியாது, முடியும், ஆண்டவருடைய துணை என்னோடு இருக்கிறது என்பதை வாக்களித்திருக்கிறார். திருமணம் என்பது இந்த ஆலயத்தில் தான் நடைபெற்றது. அந்த ஆண்டவன் எனக்கு உதவி செய்வார், அந்த அன்னை கன்னிமரியாள் என்னோடு இருக்கிறாள் என்று ஒரு முழு மனதோடு வாழ, ஆளுமையை மாற்றிக்கொள்ள, தகுதி பெற நாம் பயப்படுகிறோம். ஆகவே தான் வாழ முடியாமல் இருந்தாலும் சண்டை போட்டு வீட்டில் போய் உட்காந்துருக்கலாம், சொகுசாக இருக்கலாம், கம்ஃபர்ட் ஜோன் என்று வாழ்வை இழந்தாலும் சுகத்தை தேடுகிறோம். இல்லை, வாழ்வு என்பது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தான் ஆக வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் மாறுங்கள், ஆளுமையை மாற்றுங்கள், நான் இப்படி இருக்கிறேன், இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காகத்தான் தன்னுடைய சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஆளுமை மாற்றத்தை தான் அவர்களுக்கு சொல்லி தந்தார். அவர்களும் அந்த ஆளுமை மாற்றத்தோடு பிறகு நற்செய்தியை சொல்லி இன்று நாம் இப்படி ஒரு நல்ல சூழலிலே இருக்கிறோம். ஆகவே அவர் அதற்காக எடுத்துக்கொண்ட இந்த தொலைநோக்கு திட்டத்தில் அவர் கையாண்ட யுக்தி 3. 1, அவர் கற்பித்தார் என்று கடைசியிலே பார்த்தோம். மக்களிடம் சென்று கற்பித்தார், அதாவது இறை அன்பை பற்றி ஆங்காங்கே சொல்லி வந்தார், போதித்தார். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அவருடைய சமுதாயத்தில் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சமயத்தை பற்றி சொன்னார், ஆன்மீகத்தை பேசினார், கற்பித்தார். பிறகு சமயத்தை பற்றி எப்படி வாழ வேண்டும், தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றார். இறுதியாக சமூகத்திற்காக ஒருவரை குணப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கற்பித்தார், தொழுகை கூடங்களிலே போதித்தார், பிறகு குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆன்மீகம், சமுதாயம், இப்பொழுது சமயம், இப்பொழுது சமுதாயம், எல்லோரையும் ஒன்றாக இணைத்து அனைவரையும் குணப்படுத்தி அனைவரும் கடவுளுடைய குழந்தைகள் என்று சொல்லி தந்தார். தொட்டா சினிங்கிகளாக இருக்காதீர்கள், வாழ்ந்து பாருங்கள், முயற்சி செய்யுங்கள், இவர்களில் நம்மால் வாழ முடியும் என்ற அந்த யுக்திகளை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வாழ கற்றுக் கொடுத்தார். அவர்களும் வாழ்ந்தார்கள். நாம் வாழுகிறோமா? 3வது கட்டம், இயேசுனுடைய தொலைநோக்கு திட்டம். நாம் வாழ வேண்டும், நாம் அழிந்து போய்விடக்கூடாது, தொட்டா சினிங்கிகளைப் போல ஓடி ஒளிந்து விடக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். ஒரு உண்மை நிகழ்ச்சியும் 2 வாசகங்களையும் படித்து முடிக்கிறேன். ஒரு அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய குழந்தைகளோடு வந்தார்கள். அவங்க 2 பேரும் பேசலை. அந்த குழந்தை, அது 10ஆம் கிளாஸ் படிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், அது சொன்னது, ஃபாதர், 6 ஆண்டுகளாக என்னுடைய அம்மாவோடு தான் நான் வாழ்ந்தேன், இருவரும் பிரிந்திருந்தார்கள். நான் 10ஆம் வகுப்பு எட்டிய பிற்பாடு தான் என் தாயிடம் பேசினேன். சண்டை இல்லை, கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்? நீ என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரியுமா? நீ தந்தையை விட்டு, உன் கணவரை விட்டு பிரிந்திருப்பதால் உனக்கு என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்கிறாள். அவங்க சொல்கிறாங்க, தான் நான் சந்தோஷமாக இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன். யார்? ஈகோ தான், ஈகோ. அதற்கு அவள் சொல்லுகிறாள், இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து நீ எப்படி இருப்பாய் என்பது உனக்கு தெரியுமா? குழந்தை கேட்குது, நீ எப்படி இருப்பாய் என்பது உனக்கு தெரியுமா? அப்பொழுது நீ நோய்வாய்ப்பட்டால் உன்னை பார்ப்பது யார்? நீ அலங்கோலமாக இருந்தால் உன்னை அழகுபடுத்தக்கூடியவர் யார்? உனக்கென்று யார் வருவார்கள்? உன் பெற்றோர்கள் வருவார்களா? என்னுடைய தாத்தா பாட்டி வருவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த பிடிவாதம், ஏன் இந்த சண்டை என்று சொல்ல அவள் விட்டு கொடுத்து தன்னுடைய கணவரோடு வந்து இந்த கதையை என்னிடம் சொன்னார்கள். அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாழ முடியும், வாழ வேண்டும். தொட்டா சினிங்கி அல்ல வாழ்க்கை. ஆண்டவர் தன்னுடைய அருளினால் தான் நம்மை வழி நடத்துவதாக சொல்லுகிறார். எசையா புத்தகம் 58:9-10 இவ்வாறு அவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாற்றுவதையும் பொல்லாத வகைகளை பேசுவதையும் நிறுத்திவிட்டு வாழ்க்கை. நான் இல்லை, வேதம் சொல்லுகிறது.
இவைகளை நீ விட்டுவிட்டு என்ன செய்ய வேண்டும்? பசித்திருப்போருக்காக உன்னை கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால், சமூகத்திற்காக நீ உழைத்தாயானால், உன்னுடைய குடும்பத்திற்காக நீ உழைத்தாயானால் என்ன நடைபெறுகிறது? இருள் நடுவே ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. இவைகளை நீங்கள் கடைபிடித்தால், தொட்டாசினிங்க மனநிலையை களைந்து, ஜாதியம் இவைகளெல்லாம் களைந்து வாழ்ந்தால் இருள் நண்பகல் போல் மாற்றி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ முடியும், வாழ வேண்டும். அதைத்தான் திருப்பாடல் 23:4 நாம் பார்க்கிறோம். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்று சொல்லுகிறார். வாழ வேண்டும், வாழ முடியும். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை, ஊம் டு டும், ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற இந்த வாழ்வு, இல்லறம், துறவரம், தனி அறம், எந்த அறமாக இருந்தாலும் சோர்ந்து விடாமல், வீழ்ந்து விடாமல், ஒளியாக தோன்றிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளை, ஆசீரை பெற்று வாழுவோம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். தொடர்ந்து வாழ்ந்த அன்னையிடம் ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் புரிவார். ஆமென்.